Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. Max Hair Clinic, India's leading hair regrowth experts. Hotstar Specials உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் மே 30 முதல் Disney Plus Hotstar-இல். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை இந்துத்துவா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மீண்டும் ஒரு முறை அதை அழுத்தம் திருத்தமா ஆமாம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றது உறுதிப்பட சொல்லியிருக்கிறார். மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளாகி இருக்கிறது. அதை ஒட்டி நிறைய பேர் பல்வேறு கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. இதை பற்றியெல்லாம் பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் கல்யாண சுந்தரம். அன்பான வணக்கம். வணக்கம். ஆமாங்க, இது நேமா திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பேசுபொருளாக்கணும் இதையே அப்படிங்கிறதுக்காகவே பேசுகிறார். இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு செய்தியை சொல்லி அது ஒரு பேசுபொருளாக மாறி எல்லாரும் அது பின்னாடியே ஓடுவாங்க அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். கிட்டத்தட்ட அதுவும் நடக்குது. இந்துத்துவவாதி அம்மா அவங்க ஒரு இந்துத்துவவாதியாகத்தான் இருந்தார், ஒரு இந்துத்துவ தலைவராக இருந்தார் என்கிற அந்த சொல்லை அவர் பயன்படுத்துகிறாரு. பிறகு அதுக்கு நம்ம விளக்கம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் இந்துத்துவாவுக்கே அவங்க புது விளக்கம் கொடுக்குறாங்க. நீங்கள் சொல்கிறதல்ல இந்துத்துவா, நாங்கள் சொல்கிற இந்துத்துவா வேற என்று சொல்லுகிறார். இது பார்க்குறவங்களுக்கு புரியறதுக்காக இந்த விளக்கம் மட்டும் சொல்லிடுறேன். அவர் சொல்கிறார் 1995 உச்சநீதிமன்றம் வழங்கிய, குறிப்பாக ஜே.எஸ். வர்மா வழங்கிய தீர்ப்பு எடுத்து படித்து பார்க்கட்டும். அதில் இந்துத்துவானா மத ரீதியில் பார்க்க வேண்டாம், அது வாழ்வியல் முறை, இந்த மண்ணின் கலாச்சாரம், அதைத்தான் நாங்கள் இந்துத்துவான்னு சொல்லுவோம். உண்மைதானுங்க, அது ஒரு வாழ்வியல் முறை என்று தான் மீண்டும் மீண்டும் இவங்க இப்போ ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. அது நீதியரசர்கள் கொடுத்த விளக்கமாக தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் என்ன கேட்கிறோம் அப்படின்னா, அப்படித்தான் அது பொருள் புரிந்து கொள்ளப்படுகிறதா? அப்படி பொருள் புரிந்து கொள்ளப்பட்டால் அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லையே. இந்த மக்களினுடைய இயல்பான இந்தியா முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற 150 கோடி மக்களுக்கும் பொதுவாக ஒரு வாழ்வியல் முறை இருக்கும் என்று சொன்னால் அந்த வாழ்வியல் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருந்தார் என்பது மகிழ்ச்சி தான். ஆனால் இந்துத்துவா என்பது நீங்கள் சொல்லுகிற அந்த விளக்கத்தின்படி புரிந்து கொள்ளப்படவில்லை. நீங்கள் அதில் தான் ட்விஸ்ட் அடிக்கிறீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். அதுதான் நீங்கள் செய்கிற தவறு. நீங்கள் வார்த்தை விளையாட்டுகளின் மூலமாக ஒரு மாசற்று வாழ்ந்த ஒரு தலைவரை கொச்சைப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுகிறீர்கள். இதில் கொச்சை எங்கே வருதுன்னு ஒரு விளக்கத்துக்காக, அதாவதுங்க, இந்துத்துவா என்பது எப்படியான புரிதலுக்கு வருது அப்படின்னு சொன்னால், நீங்கள் இப்போ சமீபத்தில் நீங்கள் ராமச்சந்திர குஹா, நம்ம காலத்தில் வாழ்கிற மிகச்சிறந்த வரலாற்று அறிஞர், அவருடைய ஒரு செய்தியை நம்ம எடுத்துக்கணும். 91, 92 காலங்கள், பாபர் மசூதி இடிப்பு ஒட்டிய அந்த காலகட்டங்களில் இந்தியா முழுவதும் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செக்யூலரிசம் என்கிற அந்த சொல் ஒரு பெரிய அளவிலே எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சொல். மதச்சார்பின்மை என்பதிலே எல்லாரும் பேசினார்கள். இன்னும் சொல்ல போனால் அத்வானி அவர்கள் கூட தன்னை நான் தான் உண்மையான செக்யூலரிஸ்ட், மற்றவங்கெல்லாம் சூடோ செக்யூலரிஸ்ட் என்று பேசிக்கொண்டிருந்தார். எல்லாம் போலி மத நடுநிலைவாதிகள், நான் மட்டும்தான் மதச்சார்பற்றவன் என்றெல்லாம் பேசிட்டு இருந்தார். ஆனால் இன்றைக்கு 30-35 ஆண்டுகளை கடந்து பார்க்கிற போது இன்றைக்கு எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் நாங்களும் இந்துக்கள் தான், எங்கள் கட்சியிலும் இந்துக்கள் இருக்கிறார்கள் என்று பேசுகிற ஒரு நிலை ஒன்று உருவாகி இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் ஏற்பட்டிருக்கிற மனநிலை மாற்றங்கள் இருக்கிறது பார்த்தீங்களா? இது இந்துத்துவா என்பதை இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மாற்று சிந்தனை கொண்ட மக்கள், மாற்று மத வழிபாடு, மாற்று மார்க்க வழிபாடு கொண்டிருக்கிற மக்களுக்கு எதிரானதாக உருவகப்படுத்தி இருக்கிறது. எனவே திரு அண்ணாமலை அவர்கள் அப்படி உருவகப்படுத்துகிற கட்சியை சார்ந்த அதனுடைய மாநில தலைவராக இருக்கிற அண்ணாமலை அவர்கள் ஒரு இந்துத்துவவாதி என்று சொல்லுகிறார் என்றால் அதை 95 நீதியரசர் சொன்ன அந்த இலக்கணத்தோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அப்போ எங்க கொச்சைப்படுத்துறதுன்னு நான் சொல்றேன். எல்லா மக்களினுடைய தலைவருமாக வாழ்ந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களை அவர் ஒரு இந்துத்துவவாதி என்று சொல்லுவதன் மூலமாக இன்றைக்கு இருக்கிற புரிதலின் அடிப்படையில் அவர் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவ, இஸ்லாமிய, வேறு சமயங்களை பின்பற்றுகிற மக்களையும், மதச்சார்பற்ற கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் நிறைய இருக்கிறாங்க தமிழ்நாட்டில், அவர்களையும் அவர்களுக்கெல்லாம் எதிராக புரட்சி தலைவி அம்மா இருந்ததை போல ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஒரு வேலையை செய்யறாங்க. எனவே இது கொச்சைப்படுத்துறது தானே. அதை அண்ணாமலை சொல்றத இங்க இருக்கிற இந்துக்கள் ஏத்துப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ? இதுதான் பிரச்சனையே. தாங்க இப்போ யாரும் ஏற்றுக்கு போகிறது இல்லை. இவங்க ஏற்றிருந்தாங்கன்னா இவங்க என்றைக்கோ வளர்ந்து இங்கே நாட்டில் ஆட்சி பிடிச்சிருப்பாங்க. ஏற்றுக்கு போகிறது இல்லை. ஆனால் இதை செய்தி ஆக்கணும் என்று சொல்லி தான் அண்ணாமலை இந்த வேலை செய்கிறார். இது எங்களிடம் கேள்வியாகவும் வைக்கப்படுகிறது. ஒருவேளை அன்னதான திட்டத்தெல்லாம் கொண்டு வந்தது ஜெயலலிதா என்கிற அடிப்படையில் அவர் இந்துத்துவா அப்படின்றது இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறாங்க. ஏங்க, அதே நான் கேட்குறேன். அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கான அந்த நோன்புன் போது கஞ்சிக்காக அரிசி கொடுக்குற திட்டத்தை கொண்டு வந்ததும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். வக்பு வாரிய நிதியை 3 கோடி ரூபாய் கொண்டு வந்ததும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். நீங்கள் எந்த இடத்துல இப்போ கிறிஸ்தவர்கள் புனித பயணம், ஜெருசலேம் பயணத்திற்கான நிதியை கொண்டு கொடுக்கறதும் அம்மா தொடங்கி வச்சது தான். இப்போ எந்த மதத்துக்கான வருவர்? இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லா மதத்திற்கும் பொதுவானவர் அப்படின்ற மாதிரி தான் பொருள்படுது. அப்போ அது இந்துத்துவா அப்படின்னும் போது அதை சார்ந்தும் வாழ்ந்திருக்கிறார் என்கிற அடிப்படையில் நான் ஒரு விஷயத்தை தான் கேட்க விரும்புகிறேங்க. திரு அண்ணாமலை அவர்களிடம் முடிஞ்சால் நீங்கள் யாராவது கேள்வி வைங்க. ஒரு இந்துத்துவா தலைவராக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்திருந்தால்
அவர் எந்த காரணத்திற்காகவாவதும் சங்கராச்சாரியார் அவர்கள் கைது செய்யப்படுவதை ஏற்றிருப்பாரா? ஒரு நடுநிலையான தலைவராக இருந்த காரணத்தால் சங்கராச்சாரியார் அவர்கள் மீது அவரை மிகப்பெரிய அளவிலே எல்லாரும் இந்தியா முழுவதும் இருக்கிற பல பேர் அவரை கொண்டாடுகிற போதும் அவர் மீதும் ஒரு குற்றச்சாட்டு வந்துவிட்டது என்று சொன்ன பிறகு இந்த நாட்டினுடைய சட்டம் தான் முதன்மையானது, எனவே அவர் சட்டப்படி தன்னை நிரூபித்து வெளியே வரட்டும் என்று சொல்லித்தான் அவர் அந்த நடவடிக்கை எடுத்தார். இந்துத்துவா அப்படின்றது உறுதியாக இருந்திருந்தால் அன்னைக்கு கைது நடவடிக்கை இருந்திருக்காதுன்னு சொல்ல. அப்ப அண்ணாமலை இன்னைக்கு அதை ஏற்றுக்கணும்னு நான் சொல்றேன். நீங்க இந்துத்துவா தலைவர் செய்தது சரியாகத்தான் இருக்க முடியும், மாபெரும் இந்துத்துவா தலைவர் என்று சொல்லுகிறார்கள். எனவே சங்கராச்சாரியின் கைதை அண்ணாமலை ஏற்றுக்கொள்கிறாரா? சரி, அப்போ வார்த்தை விளையாட்டு அப்படின்னு நீங்க ஆரம்பத்திலே குறிப்பிட்டு சொன்னீங்க. இந்த மண்ணின் கலாச்சாரம் வாழ்வியல் முறையை தான் நாங்க இந்துத்துவான்னு சொல்றோம். அந்த அடிப்படையில் ஏத்துக்கலாமா? அது எல்லாருமே அப்ப இங்க நம்ம இந்த மண்ணில் வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லாருமே இந்துத்துவா தலைவர் தான். ஓவைசி கூட இந்துத்துவா தலைவர் தான். அப்போ மண்ணின் கலாச்சாரத்துக்கு ஒத்தி யார் வாழ்ந்தாலுமே கூட அவர்கள் இந்துத்துவா. ஓவைசி இந்துத்துவா தலைவர் நான் சொல்றேன், நீங்க ஏத்துக்கிறீங்களா? அண்ணாமலை ஏத்துக்கிறாரா? எப்படி சொல்றீங்க? அது அதான் மண்ணின் இந்த கலாச்சாரத்தை ஒட்டி அவர் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த கலாச்சாரத்தை பின்பற்றி அவரவர் வாழ்ந்து. அதுதாங்க நானும் கேட்கிறேன். திரு அண்ணாமலை அவர்கள் ஓவைசியும் இந்துத்துவா தலைவர் என்று சொன்னால், திரு அண்ணாமலை அவர்கள் இங்கே இருந்துட்டு இருக்கிற நம்முடைய மாற்று மதங்களைச் சேர்ந்த எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் அவர் இந்துத்துவாவினுடைய தலைவர்கள் என்று அவர் ஏற்றுக்கொள்வார் என்றால், அப்புறம் எல்லா தலைவர்களோடும் சேரும்போது புரட்சி தலைவி அம்மார்களும் வந்து விடுவாங்க. புரியுதுங்களா? நான் என்ன வெளிப்படையா சொல்றேன்னா, புரட்சி தலைவி அம்மா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வாழ்ந்த காலம் முழுவதும் அனைத்து மக்களுக்கும் பொதுவானவராக வாழ்ந்தவர். அதுதான் உங்க முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இதை குறிப்பிட்டு தான் சொல்லியிருக்கிறார். அவர் இந்து, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் யாருக்குமே பாகுபாடு பார்த்ததில் பொதுவானவராகத்தான் இருந்திருக்கார் அப்படின்னு விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு. தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. அது அண்ணாமலை சொன்ன பிறகு தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னது, இந்நேரம் ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தா நேரடியாக ராமர் கோயிலுக்கு போயிருப்பாங்க, அங்கே சாமி தரிசனம் செஞ்சுருப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? சரி, அதனால் என்ன இப்போ இது இருந்திருந்தால் நடந்திருந்தால் என்பதெல்லாம் அவரவர் கற்பனைக்கு உட்பட்டது. சரிதானுங்களா? இன்னொருத்தர் நாளைக்கு இருந்திருந்தால் போயிருக்க மாட்டார் என்று கூட சொல்லலாம். இல்லை, அதுக்கு ரெண்டு விஷயத்தை சொல்கிறதுனால நான் இதை கேட்குறேன். என்னதுன்னா, ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பதற்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர், மத மாற்ற சட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு துணையாக நின்னாங்க. இப்படி எல்லாவற்றிலும் முன்னிலைப்படுத்தி அவர்கள் தன்னை அந்த இடத்துல நின்னதுனால இந்த ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இல்லை. அதுதான் நான் கேட்கிறேன், மீண்டும் மீண்டும் நான் கேட்க விரும்புகிற செய்தி அதுதான். நீங்கள் அவர் சங்கராச்சாரியார் அவர்களினுடைய கைதாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாகட்டும், இதையெல்லாம் இவங்க ஏற்றுக்கொள்ள போகிறதில்லை. அம்மா அவர்கள் ஒரே நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடறேன். ராமர் கோயில் கட்டுவது குறித்து அம்மா அவர்களினுடைய கருத்தை மீண்டும் மீண்டும் இவங்க சொல்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், என்னைக்காவது ஒரு மசூதி இடிங்கன்னு அம்மா சொன்னாங்களா? இல்லை. சொன்ன இந்துத்துவா தலைவர்கள் என்பவர்கள் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இன்னைக்கு இருக்கிற இந்துத்துவா தலைவர்கள் என்பவர்கள் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஒரு மசூதி போக அடுத்த மசூதி, அதுக்கப்புறம் அடுத்த மசூதி என்று நீங்கள் பேசுகிறீர்கள். இதிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ அதனுடைய பொதுச் செயலாளராக மிகப்பெரிய அளவிலே மிகச்சிறந்த நல்லாட்சியை தமிழ்நாட்டிலே கொடுத்த புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஒரு நாளும் உடன்பாடு இல்லை. அவர் இந்து மத வழிபாட்டின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தவர் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை. எனவே அவர் கோயிலுக்கு போறார், அது அவரை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் பாதிக்கப்படுவதற்கும் அவர் அனுமதிக்க மாட்டார். புரியுதுங்களா? அவங்க இந்துக்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், நாட்டின் சட்டப்படி நடங்கள் என்று சொல்லுவார். இந்துக்களை பார்த்து திருடர்கள் என்று பேச மாட்டார். அப்போ நம்ம இதை இப்படி எடுத்துக்கலாமா? மதமாற்ற தடை சட்டத்திற்கு துணையாக இருந்தார் என்றால் அதை ஏற்றுக்கிட்டாங்க. அதையெல்லாம் வச்சு ராமர் கோயிலுக்கு ஆதரவாக அவர் கருத்து பதிவிட்டார் என்பதற்காகலாம் வைத்து இந்துத்துவான்னு ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே அடைக்க முடியாது. இவங்க எல்லாத்தையுமே சொல்லுவாங்க சார். நான் மறுபடியும் பாரதிய ஜனதாவினுடைய வரலாற்றில் இது தொடர்ச்சி நடக்குது. அம்பேத்கர் அவர்கள் பொது சிவில் சட்டத்தை ஏற்றுக்கொண்டார் இல்லைங்களா? அவரே பரிந்துரைத்தார். ஜவஹர்லால் நேரு பொது சிவில் சட்டத்திற்காக பேசியிருக்கிறார். நான் கேட்கிறேன், அவர்கள் எல்லாம் இந்துத்துவா தலைவர்களா? இந்துத்துவா தலைவர்கள் என்றுதான் பிஜேபி சொல்கிறது. வடக்கே பிஜேபி எப்படி அம்பேத்கரை, ஜவஹர்லால் நேருவை சொன்னார்களோ அதை போல தெற்கே இன்றைக்கு அண்ணாமலை ஆரம்பிக்கிறார். எனவே இது பிஜேபியினுடைய குணம். நீங்க அப்படித்தான் அதை பார்க்கணும். இப்ப பாரதியை இவங்க இந்துத்துவவாதியாக்கிட்டாங்கல்ல. தீயினை கும்பிடும் பார்ப்பான், நித்தம் திக்கை வணங்கும் துருக்கர், கோயிற் சிலுவையின் முன்னே நின்று கும்பிடும் இயேசு மதத்தார், யாவரும் பணிந்திடும் தெய்வம், பொருள் யாவினும் உள்ளது தெய்வம், பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று, இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம். இவர்கள் பாரதியை இன்றைக்கு இந்துத்துவா லீடருங்கிறாங்களே, இந்துத்துவாவினுடைய கவிஞங்கிறாங்களே. புரியுதுங்களா? அதனால இது இவங்களுடைய வரலாறு முழுக்க செஞ்சுட்டு இருக்கிற வேலை. இப்போ இவங்க அண்ணாமலை ஒரு அழகான ஒரு பிளே ஒன்று முன்வைக்கிறார். அதை அதிமுக காரங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறார். ஆனால் அதை புரிஞ்சு கொள்ளாத அளவுக்கு அதிமுக காரங்க யாரும் மெச்சூர்டா இல்லை. அவர் என்ன நினைக்கிறார்னா, இப்போ நாம ஐயோ இல்லை நாங்கள் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்குமான தலைவர் தான் எங்கள் அம்மா அப்படின்னு நாங்கள் பேசுவோம்னு நினைக்கிறார். நாங்கள் அப்படி பேசலை. இல்லை, முன்னாள் எல்லாம் அதைத்தான் நான் ஜெயக்குமார் அவர்களுடைய அறிக்கை மிக தெளிவாக சொல்லுகிறது. அது எங்களுடைய பொதுச் செயலாளரும் அதைத்தான் எப்பவுமே சொல்றார். எல்லா மக்களுக்குமான தலைவர். சரி,
இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னது என்னன்னா, ஒரு வட்டத்துக்குள்ளே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை அடக்கி வைக்கிறாங்க. நாங்க வந்து இந்தியா முழுக்க அவருடைய புகழை கொண்டு சேர்ப்பதற்காக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி பார்த்துக்கலாம்? என்ன வட்டம் நானு மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க. அவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். திரு மோடி அவர்கள் இந்தியா முழுவதும் தெரியப்பட்டது எப்ப? குஜராத் முதலமைச்சராக இருக்கும் பொழுதே குஜராத்திலே வந்து அந்த ஒரு பெரிய இனப்படுகொலை ஒன்று நடந்த போதுதான் அவருடைய பெயர் முதலாக வெளிவருகிறது. அதுக்கு முன்னாடி ஒரு முதலமைச்சர் பல ஸ்டேட்ல இருக்கிற முதலமைச்சர்ல அவரும் ஒருத்தராக இருந்தார் இல்லைங்களா? ஆனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அப்படி அறியப்பட்டவரா? முதல் முறை முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மண்டல் கமிஷன் வருகிறது. மண்டல் கமிஷனை எதிர்த்து, மண்டல் கமிஷன் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று சொன்னவிட்ட பிறகு அதை எதிர்த்து விபி சிங்கினுடைய அரசாங்கத்தை காலி செய்வதற்கு ஏபிவிபி வேலை செய்கிறது. ஏபிசிவிபியினுடைய மிகப்பெரிய மறந்திருக்க மாட்டேன், அகில பாரதி வித்யார்த்தி பரிஷத் அவர்களுடைய மாணவர் அமைப்பு, பிஜேபியினுடைய மாணவர் அமைப்பினுடைய, இதெல்லாம் நீங்க கூட்டணியில் இருக்கும்போது தெரியாதோ? நான் சொல்லி முடிச்சிடறேன். இது நடக்கிறது. இது நடக்கிற போது இங்க தமிழ்நாட்டில் வந்து 27 விழுக்காடு தான் ஒதுக்கீடு என்கிற நிலை மண்டல் கமிஷனுடைய ரிப்போர்ட் படி வரும்போது முதல் முறை ஆட்சி அமைக்கிறாங்க அம்மா. முதல் ஆட்சியிலேயே 69 விழுக்காடு இடஒதுக்கீடு. இந்துத்துவவாதியா நான் கேட்கிறேன் திரு அண்ணாமலை அவர்கள், நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதல் ஆட்சியிலேயே செய்தார். இந்துத்துவா லீடர் தானே, இந்தியா முழுவதும் கொண்டு போங்களேன். அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை 69 விழுக்காடு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொண்டு போங்க, இந்தியா முழுவதும் பார்ப்போம். அப்ப இது பேச்சு இல்லை. ஏன் பாரதிய ஜனதாவோடு நாங்கள் கூட்டணியில் இருந்தோம் என்று சொன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி காலங்களில் அவங்களுடைய சித்தாந்தத்தில் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஒரு விஷயம் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா, தமிழ்நாட்டில் நாங்கள் கூட்டணிக்கு தலைமையேற்றால் எங்கள் வழியிலே தான் மற்றவர்கள் நடப்பார்கள். ஏன்னா கூட்டணிக்கு நீங்க பெரிய கட்சி, அதனால அதன் அடிப்படையில். எனவே திமுக வந்து ஒரு மிகப்பெரிய தீய சக்தியாக தமிழ்நாட்டிலே வளர்கிற போது அவர்களை எதிர்ப்பதற்கு நாங்கள் அணி சேர்த்தோம். அப்படி வந்து பாரதிய ஜனதா கட்சியும் சேர்த்திருந்தோம். பிறகு அது முரண்பாடுகள் அதிகரிக்கிற போது இது சரியா வராது என்பதை நாங்கள் கூட்டணியிலிருந்து வெளிவந்தோம். அது தேர்தல் கூட்டணி, அவ்வளவுதான். அது கொள்கை கூட்டணி இல்லை. அதற்காக பாரதிய ஜனதாவின் வரலாறு முழுவதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று யாரும் நினைக்கக்கூடாது. அப்படியும் இல்லையே. அப்படி பார்த்தா கருணாநிதி கூட இருந்தாரு. கூட இருந்து குஜராத் படுகொலையின் போது அது உள்நாட்டு, அது அந்த மாநிலத்தினுடைய பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று பேசியவர் தானே ஐயா கருணாநிதி அவர்கள். இன்றைக்கு அவர் என்று இப்படி புனிதப்பட்டார். குற்றச்சாட்டுகள் எல்லாமே கூட்டணியில் இருக்கும்போது பெருசா யாருமே முன்வைக்கிறது இல்லையேன்றதுதான் இல்லைங்க. நான் அதுதான் மீண்டும் சொல்றது என்னன்னா, தேர்தலுக்காக கூட்டணிக்கு போறோம். தேர்தலுக்காக கூட்டணி வைக்கும் போது ஒரே நிமிஷம். அப்ப அந்த தேர்தலில் எது இப்ப முக்கியமான இஷ்யூன்னு பாக்குறோம். அப்ப இந்த நாட்டினுடைய தீய சக்தியாக திமுக வளர்வது, திமுகவை வீழ்த்தியாக வேண்டும் என்கிற நிலை வருகிற போது சரி, இப்ப என்ன அதற்கான படியமைப்பு? இப்ப பாஜக திமுக யாரை வீழ்த்தியாக வேண்டும் அப்படிங்கிறது நோக்கம். இப்பவும் நான் சொல்றேன், தமிழ்நாட்டிற்குள்ள வீழ்த்தப்பட வேண்டிய சக்தி, முதல் சக்தி திமுக தான். ஏன்னா பாரதிய ஜனதாக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது. 4ஆம் தேதி அதுவும் தெரிஞ்சிடும். இல்ல அதை பத்தியும் அடுத்த கேள்வி இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இரட்டை இலக்க வாக்கு விழுக்காடு நாங்க வாங்கியே காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அண்ணாமலை சொன்னதான் நான் குறிப்பிட்டு சொல்றேன். செய்தியாளர் சந்திப்புல இரட்டை இலக்கத்துல ஒன்றும் இல்லை, வெற்றியை கொண்டாடுவதற்கு தயாராக இருங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. அதாங்க அண்ணாமலை வந்து தொடக்கத்தில் பேசுகிற போது நாங்கள் 40 தொகுதியிலுமே வெற்றி பெறுவோம் என்றெல்லாம் தொடக்கத்தில் பேசினாங்க. அப்புறம் பிறகு இப்போ இரட்டை இலக்கங்கிறாங்க. எல்லா கட்சியும் சொல்றது இல்லை, இரட்டை இலக்கம் என்றால் 99 வரைக்கும் வாங்கலாம். சரிதானுங்களா? 11லிருந்து 99 வரைக்கும் இரட்டை இலக்கம் தான். சரி, அவர் சொல்றதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு கேட்குறேன். எல்லாம் ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு அவர் கட்சி குறித்து எந்த விதமான நம்பிக்கையும் இருக்கலாம். கட்சியினுடைய தொண்டர்களை உத்வேகப்படுத்துவதற்கு ஒரு தலைவர் எதை வேண்டுமானாலும் பேசலாம். நாம் ஏன் சீரியஸ் எடுத்துக்கோன்னு நினைக்கிறேன். 4ஆம் தேதி தான் இருக்கு இல்லைங்களா? 4ஆம் தேதி நம்ம பார்ப்போம். நான் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இன்னும் வளரவில்லை. அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த பைபோலார் பாலிடிக்ஸ் உடையவில்லை. 50 ஆண்டுகளாக தொடர்கிற இந்த இருதுருவ அரசியல் தமிழ்நாட்டில் தொடர்கிறது. நீங்க வேணா பாருங்க, 2ஆம் இடம் எடுப்பவர்களுக்கும் 3ஆம் இடம் வருகிறவர்களுக்கும் இடையிலான இடைவெளி மிகப்பெரிய இடைவெளியாகத்தான் இருக்க போகிறது. பெருசா இருக்கும் சொல்லுங்க. அவர் சொல்லும்போது இன்னொன்று அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. என்னன்னா, முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு ஏற்பட்ட வெற்றிடத்தை நாங்கள் தான் நிரப்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 3வது பெரிய கட்சியாக வளர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி பார்க்குறீங்க? அதை நான் செய்ய சொல்கிறேன். அம்மா அவர்களினுடைய இடத்தை இவர் நிரப்புவார் என்று சொன்னால், அம்மா அவர்கள் செய்ததைப் போல இப்போ மறுபடியும் இஸ்லாமியர்கள் புனித யாத்திரை செல்வதற்கான பயணத்தை, அந்த மானியத்தை கொடுக்க சொல்லுங்கள் மத்திய அரசை. உங்கள் மத்திய அரசு தானே வலியுறுத்துங்க. 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை இந்தியா முழுவதும் கொண்டு வர்றதுக்கு திரு அண்ணாமலை உதவி செய்யறது இல்லையோ? ஆமா, மத்திய அரசு நிறுத்திடுச்சே. மாநில அரசு எடப்பாடியார் தானே செய்தார். மத்திய அரசு நிறுத்தின உடனேயே கூட்டணியில இருந்த போதே எடப்பாடியார் அறிவித்தார். அதிமுக அரசு தான் அறிவித்தது. இன்றைக்கு அது இருக்கிறது. திமுக வந்தவரை கொடுக்கல, அது வேற விஷயம். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முழுவதும் கொடுக்கப்பட்டது. அண்ணாமலை இந்தியா முழுவதும் கொண்டு வரலாமே. அம்மா அவர்களின் இடத்தை நிரப்புவதாக இருந்தார்.
புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் இடத்தை நிரப்ப வேண்டும் என்று யார் வேண்டுமானாலும் விருப்பப்படலாம், தவறு கிடையாது. ஒரு நல்ல இடத்தை நிரப்ப வேண்டும் என்று நினைப்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கிற இயல்பு. ஆனால் தாங்கள் நிரப்பிவிட்டதாக அவர்கள் கனவு காணுவார்கள் என்று சொன்னால் அது தவறு. எத்தனை இடம் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதிமுகவும் நாங்கள் எங்களுடைய கணிப்பில் நாங்கள் 40 வெற்றி பெறுவோம் என்கிற சிந்தனையில் பாஜக எத்தனை இடங்கள் கொடுக்குறீங்க? பாஜக கட்டாயம் ஒரு இடம் கூட வெற்றி பெறாதுன்னு நான் உறுதியாக சொல்கிறேன் உங்களுக்கு. 2வது இடம் கூட வரதுக்கு வாய்ப்பு இல்லையா? 2ஆம் இடமே எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்காவது திமுக வந்து இந்த 2011 பண்ண மாதிரி வேலை செஞ்சு வச்சிருந்தா திமுக அன்னைக்கு எதிர்க்கட்சியாக கூட உட்கார முடியாமல் போச்சு இல்லைங்களா? அந்த நிலைமை வந்தால் பாஜக வரலாம், எங்காவது ஒரு இடத்துல 2வது இடம் வரலாம். ஆனால் மற்றபடி தமிழ்நாட்டில் வேற எங்கும் பெரிய அளவில் அவங்க ஷைன் பண்ண முடியாதுன்னு நான் உறுதியாக நம்புறேன். இந்துத்துவான்னு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை வந்து அண்ணாமலை சொன்னதுக்கு சசிகலா அம்மா ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதே கருத்து தான் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஆன்மீகம் உள்ளவர் தான், இறை நம்பிக்கை உடையவர் தான், ஆனால் மத நம்பிக்கை அற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களுடைய வார்த்தைகளில் அவங்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். அதே செய்தி தான், வேறு என்ன இல்லை. இல்லை, இதை எப்படி தனக்கு சாதகமாக ஏதேனும் அங்கே இருக்கா, இல்லை எப்படி பார்க்கணும்? இதை நெடுநாள் அவங்க கூட பழகினதன் அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கணுமா? அம்மா அரசியல் ரீதியாக எப்படி பார்க்க? இல்லைங்க, நான் என்னங்கிறேன், அம்மா அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருமதி சசிகலா அவர்கள் அவங்க கூட இல்லை, ரொம்ப அதிதீவிர இந்துத்துவவாதிகளாகவே இருக்கிறவர்களிடம் நீங்கள் போய் கேட்டாலும் கூட அவரை ஒரு இந்துத்துவா லீடர் என்று சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அரசியல் தெரிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும், அவர் வாழ்ந்த காலம் முழுவதும், அவர் ஆண்ட காலம் முழுவதும் அனைத்து மக்களுக்காகவும் அவர் நின்றிருக்கிறார் என்பது தெரியும். சரிதானுங்களா? அதனால் இப்படி ஒரு கருத்து சொல்லப்படுவது என்பதை எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலை வந்து கிளவராக ஒரு கேம் விளையாடுறதுக்கான பிளானில் தான் இது செஞ்சுருக்கார். ஒத்துக்கணுமா? நிச்சயமா. ஆனால் அதை வந்து அவங்க வந்து அதிமுக காரங்களை அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டார். நாங்கள் அதை மிக தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கான பதிலை கொடுத்துட்டோம். அம்மா இறந்த பிறகு பல கிளைகளாக பிரிந்திருக்கிற அதிமுகவுடைய சிதறி இருக்கின்ற வாக்குகளை தன் பக்கம் இழுப்பதற்கான ஒரு உத்தியா இதை பார்க்கலாமா? ஒரு சிதறவும் இல்லைங்க, வாக்கும் இல்லைங்க. ஒரு 2 பேர் வெளியே போயிருந்தாங்க, அந்த 2 பேர்த்தையும் இப்போ கூட்டிகிட்டு போயிட்டீங்க கூட்டணிக்கு. சரிதானுங்களா? நீங்கள் இப்போ அது வாங்கிக்க வேண்டியதானே வாக்க, அதுக்கு எதுக்கு நீ இதை பேசிகிட்டு இருக்கணும்? நீங்கள் ஒருத்தருக்கு பலாப்பழத்தை கொடுத்துட்டீங்க, இன்னொருத்தர் கையில் குக்கரை கொடுத்து அங்கே கொண்டு போய் நிறுத்திட்டீங்க. 2 பேரும் அவர்கள் நிற்கிறார்கள். நான் ஒன்றும் தப்பு சசிகலா பற்றி எதுவுமே சொல்லலையே. அவங்க தேர்தலில் நிற்கலை, ஆனால் அவங்களும் ஒரு பிரிவாக இருக்கிறார்கள். தனக்கு கீழே நிறைய தொண்டர்கள் இருக்கிறதா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு பெரிய கட்சி என்று இருக்கிற போது சின்ன பேருக்கு சில பேரை நீக்குவாங்க, நீக்கிறவங்க ஒரு 10 பேரோட போவாங்க, அப்புறம் வந்து 10 பேர் திரும்பி வந்துடுவாங்க. இதெல்லாம் வந்து பழைய காலங்கள் நடந்தது. இப்போ கட்சியில் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து நீக்கப்பட்டவர்கள், அவங்கள பற்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இவ்வளோ பெரிய கட்சி கவலைப்பட வேண்டியதில்லை. அதனால் நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்கலாம். நேரம் ஒதுக்கி எங்களுக்காக வந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றிங்க. Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. Max Hair Clinic, India's leading hair regrowth experts. ஹாட்ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்பகலாட்டா வெப் சீரிஸ் மே 30 முதல் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில்.